லூலியின் போன் திரை ஒரு பிரகாசமான ஒளியுடன் மின்னியது. லூலி சோஃபாவிலிருந்து எழுந்து நின்று தனது தோள்களை பெருமிதத்துடன் நிமிர்த்தினார். அந்த திரையில் ஒரு அழகான கோடை காலத்தின் காட்சி தெரிந்தது. பூங்கா மிகவும் புத்துணர்ச்சியாகவும் வெளிச்சமாகவும் இருந்தது. ஹெச்கிங் தனது போனை கையில் பிடித்தபடி எதையோ படம் பிடித்தவாறு பூங்காவிற்குள் நடந்து கொண்டிருந்தார். அவர் அங்கிருந்த பெஞ்சுகளில் அமைதியாக அமர்ந்திருந்த மக்களை கடந்து சென்றார். பின்னர் சிறிய புதர்கள் மற்றும் அடர்த்தியான மரங்களுக்கிடையே புகுந்து நடந்தார். இங்கே ஏதேனும் புதையல் கிடைக்குமா என்று பார்ப்போம் என்று அவர் தனது பார்வையாளர்களிடம் விளையாட்டுத்தனமாக கேட்டார். திடீரென ஹெச்கிங் சட்டென பின்னால் திரும்பினார். அங்கே ஒரு பெரிய வண்டு ஒரு சிறிய செடியின் மீது ஊர்ந்து கொண்டிருப்பதை கண்டார். அந்த வண்டு ஒரு சாதாரண வண்டு அல்ல, அது ஒரு சிர்காடா பூச்சி என்பதை ஹெச்கிங் அடையாளம் கண்டார். அது மிக விரைவில் தனது பழைய தோலை உரித்து உருமாறப் போகிறது என்பதை அவர் தனது பார்வையாளர்களுக்கு விளக்கினார். ஹெச்கிங் தனது கேமராவை அந்த பூச்சியின் மிக அருகில் கொண்டு சென்று அதன் ஒவ்வொரு அசைவையும் படம் பிடித்தார். இந்த சிர்காடாக்கள் பல ஆண்டுகளை நிலத்தடியில் கழிக்கின்றன, பின்னர் அவை மரங்களில் ஏறி தங்களை உருமாற்றிக் கொள்கின்றன என்று விவரித்தார். இந்த அற்புதமான மாற்றத்தின் நுணுக்கமான செயல்முறையை மிக சிலரே கவனிப்பார்கள் என்று அவர் வருத்தத்துடன் கூறினார். அவர் மரத்தடியில் மிகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் அமர்ந்து அந்த அரிய நிகழ்வை படம் பிடிக்க தொடங்கினார். தனது சந்தாதாரர்களை உற்சாகப்படுத்திய அவர், யாரெல்லாம் இந்த அபூர்வ நிகழ்வை பார்க்க விரும்புகிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒரு லைக் போடுங்கள் என்று கேலியாக கூறி தூண்டினார். ஹெச்கிங் தனது நேரலையில் ஒரு சுவாரஸ்யமான செய்தியை பகிர்ந்தார். யாரெல்லாம் என்னை லைக் செய்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் செல்வச் செழிப்புடன் இருப்பார்கள் என்று அவர் வேடிக்கையாக கூறியது சந்தாதாரர்களை உற்சாகப்படுத்தியது. அவர் மிகுந்த ஆர்வத்துடன் தனது போனை நோக்கி, ஒரு சிர்காடா தனது பழைய தோலை முழுமையாக உரிக்க சுமார் 1 மணி நேரம் ஆகும். இயற்கையிடமிருந்து மனிதகுலத்திற்கு தரப்பட்ட மிகச்சிறந்த பரிசுகளில் இதுவும் ஒன்று என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார். அவர் அந்த இயற்கையின் அதிசயத்தில் மூழ்கியிருந்த அதே வேளையில் அந்த பூங்காவின் அமைதியான சூழலில் 2 கருப்பு நிழல்கள் தோன்றின. அவை வேறு யாருமல்ல, ஹெச்கிங்கை தேடி வந்த மிஸ்டர் டாங் மற்றும் லூலி. லூலி மற்றும் டாங் இருவரும் சற்று தொலைவில் நின்று ஹெச்கிங்கை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார்கள். டாங் ஒரு வஞ்சகமான புன்னகையுடன், தலைவரே, இந்த மிஸ்டர் ஹெச்கிங்கை பார்த்தால் ஒரு பெரிய விஞ்ஞானி என்று சொல்லவே முடியாது. அவர் ஒரு சிறுவனைப் போலவே நடந்து கொள்கிறார் என்று கிண்டலாக கூறினார். இதை கேட்ட லூலி சத்தமாக சிரித்தார். லூலி அந்த முதியவரை பார்த்தபடி தனது வஞ்சகமான புன்னகையை வெளிப்படுத்தினார். ஒரு புதிய உலகத்தை உருவாக்க இத்தகைய தூய்மையான மற்றும் உற்சாகமான மனிதர்கள் நமக்கு தேவை என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டார். அடுத்த நொடி தனது முகத்தை ஒரு கையால் மறைத்த லூலி தனது தங்க நேர கடிகாரத்தை வெளியே எடுத்தார். மிஸ்டர் ஹெச்கிங்கிற்கு ஒரு உண்மையான அற்புதத்தை காட்ட லூலி தீர்மானித்தார். அவர் தனது கடிகாரத்தை சுழற்ற அந்த சிர்காடா பூச்சியை சுற்றி ஒரு தற்காலிக கால முடுக்க குவிடம் தோன்றியது. சாதாரணமாக 1 மணி நேரம் எடுக்க வேண்டிய அந்த உருமாற்ற செயல்முறை சில நொடிகளிலேயே நிகழ்ந்தது. அந்த சிர்காடா மின்னல் வேகத்தில் தனது பழைய உடலிலிருந்து வெளியே வந்து தனது புதிய தோற்றத்தை முழுமையாக பெற்றது. இந்த நம்ப முடியாத காட்சியை கண்ட ஹெச்கிங் அதிர்ச்சியில் தனது கையில் இருந்த செல்ஃபி ஸ்டிக் மற்றும் போனை அப்படியே கீழே போட்டார். அந்த முதியவர் பயத்திலும் ஆச்சரியத்திலும் பின்னோக்கி துள்ளி குதித்தார். தரையோடு தரையாக விழுந்த ஹெச்கிங்கின் கண்கள் அதிர்ச்சியில் சுருங்கின. அவரது நெற்றியில் வியர்வை முத்துக்கள் அரும்பி வழிய தொடங்கின. நம்பவே முடியவில்லை. ஒரு நொடி பொழுதில் அந்த சிர்காடா தனது தோலை உரித்துவிட்டதே என்று அவர் உரக்க கத்தினார். அந்த இடத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தவர், இது ஏதேனும் புதிய வகை இனமாக இருக்குமோ என்று தனக்குள்ளே கேட்டார். ஆனால் அடுத்த கணமே, இல்லை, அது சாத்தியமே இல்லை, இயற்கையின் சுழற்சியை இப்படி மாற்ற முடியாது என்று தனது அறிவியல் அழிவை கொண்டு அதை மறுத்தார். ஹெச்கிங் திகைத்து போய் அங்கிருந்து நகர முயன்றபோது பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது. மிஸ்டர் ஹெச்கிங், சற்றே அமைதி கொள்ளுங்கள் என்ற வார்த்தைகளுடன் நீல நிற உடையில் மிஸ்டர் டாங் அவரை நெருங்கினார். தனது கைகளை பின்னால் கட்டியபடி ஒரு மெல்லிய புன்னகையுடன் அந்த முதியவரை பார்த்தார். டாங் தரையில் விழுந்து கிடந்த ஹெச்கிங்கை பார்த்து டாங், இப்படி தட்டு தடுமாறி விழுவதற்கு இனி உங்களுக்கு வயதில்லை என்று அர்த்தமுள்ளதாக கூறினார். ஹெச்கிங் தனது கண்களை சுருக்கி, யார் நீ என்று குழப்பத்துடன் கேட்டார். டாங்கின் முகத்தை உற்று பார்த்த முதியவரின் கண்கள் சட்டென ஆச்சரியத்தில் விரிந்தன. உன்னை பார்க்க அப்படியே அந்த புகழ்பெற்ற விஞ்ஞானி டாங் ஜோரி போலவே இருக்கிறது. ஆனால் அவர் இப்போது உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை. நீ வேறவேல் அவருக்கு உறவினரோ என்று ஹெச்கிங் சந்தேகித்து கேட்டார். டாங் ஜோரி என்பது அந்த நரம்பியல் நிபுணரின் பழைய அடையாளம் என்பதை ஹெச்கிங் சரியாக கணித்திருந்தார். அப்போது கருப்பு நிற பளபளப்பான தோல் காலணிகளின் சத்தம் பூங்காவின் அமைதியை கிழித்தது. பக்கவாட்டில் இருந்து நடந்து வந்த லூலி மிகவும் நிதானமாக கேட்டார். சிர்காடா பூச்சிகளால் தங்களை உருமாற்றிக் கொள்ள முடியும் என்றால் ஏன் மனிதர்களால் முடியாது? லூலி தனது கைகளை தனது கோட்பைக்குள் வைத்தபடி ஒரு கம்பீரமான தோரணையில் அவர்களை நெருங்கினார். லூலி தனது கட்டம் போட்ட கோட்பைகளுக்குள் கைகளை வைத்தபடி கண்களை மூடிக்கொண்டு ஒரு தீர்க்கமான உண்மையைச் சொன்னார். அனைத்து உயிரினங்களும் நித்தியமாக வாழ முடியும் என்று நான் நம்புகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ஹெச்கிங் தனது நரைத்த புருவங்களைச் சுருக்கினார். அவரது முகத்தில் கடும் கோபம் தென்பட்டது. யார் நீங்கள்?
என் மீது பொறாமை கொண்டவர்கள் உங்களை அனுப்பியிருக்கிறார்களா என்று ஆத்திரத்துடன் கேட்டார். ஆனால் லூலி அமைதியாக, அந்த சிக்காடாவை மீண்டும் ஒரு முறை பாருங்கள், அப்போது உங்களுக்கே எல்லாம் புரியும் என்றார். ஹெச்கிங் ஏளனமாக சிரித்தபடி அந்த பூச்சியின் பக்கம் திரும்பினார். அந்த நொடியில் லூலி தனது உள்ளங்கையை உயர்த்தி அந்த சிக்காடாவைச் சுற்றி 100 மடங்கு காலதாமதத்தை செயல்படுத்தினார். அந்த சிக்காடாவைச் சுற்றி மீண்டும் ஒரு கருமை நிற திரை போன்ற காலமண்டலம் தோன்றியது. அடுத்த நொடி ஒரு பலமான காற்று வீசி ஹெச்கிங்கின் முகத்தில் அரைந்தது. அந்த வேகத்தில் அவர் அலறினார். லூலி வஞ்சகமான புன்னகையுடன் நிற்க மிஸ்டர் டாங் ஒரு மர்மமான பார்வையை வீசினார். ஹெச்கிங் அதிர்ச்சியில் உறைந்து போனார். ஏனெனில் சற்று முன்புதான் தனது தோலை உரித்து முழு வளர்ச்சி பெற்ற அந்த சிக்காடா இப்போது மீண்டும் தனது பழைய நிலைக்கு திரும்பியிருந்தது. காலம் பின்னோக்கி சென்றதை அவர் கண்முன்னே கண்டார். அதிர்ச்சியில் அவர் வேகமாக திரும்பியபோது அவரது தலையிலிருந்த விக்கு கழன்று ஒரு பக்கமாக பறந்தது. லூலி தனது கட்டம் போட்ட கோட்பைகளுக்குள் கைகளை வைத்தபடி கண்களை மூடிக்கொண்டு ஒரு தீர்க்கமான உண்மையைச் சொன்னார். அனைத்து உயிரினங்களும் நித்தியமாக வாழ முடியும் என்று நான் நம்புகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ஹெச்கிங் தனது நரைத்த புருவங்களைச் சுருக்கினார். அவரது முகத்தில் கடும் கோபம் தென்பட்டது. யார் நீங்கள்? என் மீது பொறாமை கொண்டவர்கள் உங்களை அனுப்பியிருக்கிறார்களா என்று ஆத்திரத்துடன் கேட்டார். ஆனால் லூலி அமைதியாக, அந்த சிக்காடாவை மீண்டும் ஒரு முறை பாருங்கள், அப்போது உங்களுக்கே எல்லாம் புரியும் என்றார். ஹெச்கிங் ஏளனமாக சிரித்தபடி அந்த பூச்சியின் பக்கம் திரும்பினார். அந்த நொடியில் லூலி தனது உள்ளங்கையை உயர்த்தி அந்த சிக்காடாவைச் சுற்றி 100 மடங்கு காலதாமதத்தை செயல்படுத்தினார். அந்த சிக்காடாவைச் சுற்றி மீண்டும் ஒரு கருமை நிற திரை போன்ற காலமண்டலம் தோன்றியது. அடுத்த நொடி ஒரு பலமான காற்று வீசி ஹெச்கிங்கின் முகத்தில் அரைந்தது. அந்த வேகத்தில் அவர் அலறினார். லூலி வஞ்சகமான புன்னகையுடன் நிற்க மிஸ்டர் டாங் ஒரு மர்மமான பார்வையை வீசினார். ஹெச்கிங் அதிர்ச்சியில் உறைந்து போனார். ஏனெனில் சற்று முன்புதான் தனது தோலை உரித்து முழு வளர்ச்சி பெற்ற அந்த சிக்காடா இப்போது மீண்டும் தனது பழைய நிலைக்கு திரும்பியிருந்தது. காலம் பின்னோக்கி சென்றதை அவர் கண்முன்னே கண்டார். அதிர்ச்சியில் அவர் வேகமாக திரும்பியபோது அவரது தலையிலிருந்த விக்கு கழன்று ஒரு பக்கமாக பறந்தது. தனது வழுக்கை தலையுடனும் சிதறிய உணர்ச்சிகளுடனும் அவர் கத்தினார். இது அறிவியலுக்கு எதிரானது, இது சாத்தியமே இல்லை என்றார். லூலி மெல்ல தனது தலையை தாழ்த்தி கண்களை மூடியபடி தனது கண்ணாடியை சரி செய்தார். அந்த செயல் அவர் ஒரு மாபெரும் இரகசியத்தின் எஜமானன் என்பதை உணர்த்தியது. லூலி தனது கைகளால் கண்ணாடியை சரி செய்தபடி இவை வெறும் அற்பமான விஷயங்கள்தான் என்று சாதாரணமாக கூறினார். இதை கேட்ட ஹெச்கிங் தனது கண்களைச் சுருக்கி லூலியை நம்பிக்கையற்ற ஒரு பார்வையுடன் பார்த்தார். என் 89 கால வாழ்க்கையில் இப்படி ஒரு அதிசயத்தை நான் பார்த்ததே இல்லை. உண்மையில் நீ யார் என்று தடுதடுத்த குரலில் கேட்டார். லூலியின் இதழ்களில் ஒரு மெல்லிய நக்கல் புன்னகை அரும்பியது. நீங்கள் என்னை மிஸ்டர் லூ என்று அழைக்கலாம் என்று கூறியவர் ஒரு கணம் இடைவெளி விட்டு ஹெச்கிங்கின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தார். நான் ஒரு கால வியாபாரி என்று தனது ரகசியத்தை உடைத்தார். அந்த வார்த்தையை கேட்டதும் அந்த அரை வழுக்கை முதியவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அவரது கண்கள் வெறித்து போன. மிஸ்டர் டாங் தனது தலைவரின் இந்த அதிரடி அறிவிப்பை கண்டு திருப்தியுடன் புன்னகைத்தார். ஹெச்கிங் நம்ப முடியாமல், கால வியாபாரியா, அப்படியென்றால் என்று ஏதோ கேட்க முயன்றார். ஹெச்கிங் தனது தாடையை தடவியபடி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். காலத்தை வாங்குவதும் விற்பதும் உண்மையில் சாத்தியமா? அப்படி சாத்தியமென்றால் அது எந்த வடிவில் விற்கப்படுகிறது? அதன் அளவீட்டு அலகுகள் என்ன என்று அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார். ஒரு இயற்பியல் விஞ்ஞானியைப் போல அவர் காலத்தை ஒரு பௌதீக அலகாக அணுகத் தொடங்கினார். லூலியின் நெற்றியில் ஒரு துளி வியர்வை அரும்பியது. ஹெச்கிங் எதையும் மேலோட்டமாக பார்ப்பவர் அல்ல, அவர் அதன் அடிமட்டம் வரை ஆராய்பவர் என்பதை லூலி உணர்ந்தார். ஹெச்கிங் தனது கண்களை தாழ்த்தி, நான் இதை பற்றி மிகவும் கவனமாக சிந்திக்க வேண்டும் என்று முணுமுணுத்தார். பாதுகாப்பு மற்றும் மரியாதையுடன் பின்னால் நின்று கொண்டிருந்த மிஸ்டர் டாங் ஹெச்கிங்கின் இந்த நிதானமான மற்றும் சந்தேக கண்ணோட்டத்தைக் கண்டு பொறுமை இழந்தார். அவர் முன்னோக்கி சாய்ந்து, தலைவரின் சக்தியை நேரில் கண்ட பிறகும் இப்படி ஒரு எதிர்வினையை நான் யாரிடமும் பார்த்ததில்லை என்று ஆவேசமாக கூறினார். ஹெச்கிங் மிஸ்டர் டாங்கின் மிக அருகில் வந்து அவரை உற்று பார்த்தார். நீ என்னை தெரியவில்லை என்று சொல்கிறாயா என்று டாங் கேட்டதற்கு ஹெச்கிங் அவரை சுட்டிக்காட்டி மெதுவாக சிரிக்கத் தொடங்கினார். நிச்சயமாக நீ டாங் ஜோரியாக இருக்க முடியாது, இது ஏதோ ஒரு பெரிய தமாஷ் என்று நினைக்கிறேன் என்று ஏளனமாகச் சொன்னார். டாங் தனது இதழ்களை குவித்து மிகவும் தீவிரமான பார்வையால் ஹெச்கிங்கை பார்த்தார்.
அந்த பார்வையில் இருந்த தீவிரமும் பழைய நினைவுகளும் ஹெச்கிங்கை நிலைகுலையச் செய்தன. அடுத்த நொடி ஹெச்கிங் உறைந்து போனார். அவரது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. இது உண்மையில் தமாஷ் இல்லையா? நீ நிஜமாகவே அவன்தானா என்று கேட்டபோது பேராசிரியர் டாங் மெதுவாகவும் உறுதியாகவும் தலையசைத்தார். அந்த திடுக்கிடும் உண்மையை செரிக்க முடியாமல் ஹெச்கிங் அருகில் இருந்த ஒரு பெஞ்சில் தளர்ந்து அமர்ந்தார். எதிரே நிற்கும் அந்த இருவரையும் லூலி மற்றும் டாங்கை ஒருவித பயத்துடனும் வியப்புடனும் பார்த்தார். லூலி அந்த முதியவரிடம் மிகவும் நிதானமாக பேசத் தொடங்கினார். அந்த சிக்காடா பூச்சியை ஒரே நொடியில் லார்வாவிலிருந்து முதிர்ச்சி புற்ற பூச்சாக மாற்றியதை நீங்கள் பார்த்தீர்கள். மீண்டும் அதை அதன் பழைய நிலைக்கு கொண்டு வந்ததையும் கண்டீர்கள் என்று மென்மையான புன்னகையுடன் கூறினார். பின்னர் ஹெச்கிங்கின் கண்களை உற்று நோக்கி, என்னால் இதையே மனிதர்களுக்கும் செய்ய முடியும் என்ற பேரதிர்ச்சியை தந்தார். லூலி ஒருபடி மேலே சென்று, உங்களின் ஆயுளில் இன்னும் எவ்வளவு காலம் மீதமுள்ளது என்பதை அறிய உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டார். அந்த கேள்வியை கேட்டதும் ஹெச்கிங் சற்றே அதிர்ந்து போனார். அவரது வாயில் லேசாக திறந்திருந்தது. ஆனால் அடுத்த நொடியே அவர் தன்னை சமாளித்துக் கொண்டார். அவர் லூலியை பார்த்து மிகவும் அமைதியாக கூறினார், பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி என்பன இயற்கையின் மாறாத விதிகள். எங்கே வாழ்க்கை இருக்கிறதோ அங்கே மரணமும் உண்டு. அதை யாராலும் மாற்ற முடியாது. தொடர்ந்து பேசிய அந்த மேதை, எனது 89 கால வாழ்க்கையில் நான் எப்போதும் மரணத்தைக் கண்டு அஞ்சனதில்லை என்று தனது தத்துவவாதமான நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். வாழ்க்கை அதன் இயல்பான போக்கில் மட்டுமே வளர வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று ஹெச்கிங் கூறியபோது அவரது உருவம் ஒரு நிழலைப் போல சோகமாகவும் அதே சமயம் உறுதியாகவும் தெரிந்தது. ஆனால் லூலி அதை நம்பவில்லை. இந்த முதியவர் வெளியே சொல்வது போல தன் மனதிற்குள் நினைக்கவில்லை என்று லூலிக்கு தோன்றியது. லூலி ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவரை பார்த்தார். நான் உங்களிடம் வெளிப்படையாக பிராங்காக இருக்க விரும்புகிறேன் என்று தொடங்கி அந்த மாபெரும் ரகசியத்தை உடைத்தார். என்னிடம் நித்திய கிளப் என்ற ஒரு அமைப்பு உள்ளது. அங்கே உங்களை போன்ற ஒரு அதிகாரமிக்க இடைநிலை விஞ்ஞானி எனக்கு தேவை. அந்த வார்த்தையை கேட்டதும் ஹெச்கிங் உறைந்து போனார். அவரது புருவங்களின் கீழிருந்து லூலியை உற்று பார்த்தார். லூலி தொடர்ந்தார், உங்களின் வேலை என்னவென்றால்? லூலி தனது மனக்கண்ணில் ஒரு புதிய நுண்ணுலகத்தை கற்பனை செய்தார். ஒரு மரபணுவியலாளர் உயிரை உருவாக்குகிறார், ஒரு கால வியாபாரி அதை வளர்க்கிறார். ஆனால் அந்த உயிர் வாழ்வதற்கான சரியான சூழலை ஒரு சூழலியலாளரால் மட்டுமே உருவாக்க முடியும் என்று அவர் உறுதியாக நம்பினார். லூலி ஹெச்கிங்கை பார்த்து, இந்த உலகை உங்கள் கைகளால் உருவாக்கும் வாய்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார். அந்த 89 வயது முதியவர் பெஞ்சிலிருந்து எழுந்து நின்றார். பூமி உருவான பரிணாம வளர்ச்சியை என் கண்ணால் பார்ப்பது என் வாழ்நாள் கனவு என்று கூறி அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார். ஆய்வகத்தின் மர்மம், விண்வெளி ஓடம் போன்ற தளம். ஷாங்காய் ஹைடெக் மண்டலத்தில் உள்ள அந்த பிரம்மாண்ட ஆய்வகத்திற்குள் ஹெச்கிங் அழைத்துச் செல்லப்பட்டார். அதன் பிரகாசமான தாழ்வாரங்கள் ஒரு விண்வெளி ஓடத்தின் உட்பகுதி போல காட்சியளித்தன. அங்கே மிஸ்டர் டாங்கையும் திறமைமிக்க வான் என்ற பெண்ணையும் கண்ட ஹெச்கிங் வியப்படைந்தார். இவ்வளவு பெரிய அறிஞர்கள் அனைவரும் ஒருவருக்காக வேலை செய்கிறார்களா என்று அவர் ஆச்சரியப்பட்டார். முதலில் அந்த ஆய்வகத்தை பார்த்து, இது அமெச்சூர் நபர்கள் விளையாடும் ஒரு சாதாரண தோட்டம் போல இருக்கிறது என்று ஹெச்கிங் நக்கலாக கூறினார். ஆனால் மிஸ்டர் டாங் குறுக்கிட்டு, அவசரப்படாதீர்கள், இது இந்த உலகின் ஒரு சிறிய மாதிரி. இங்கே காற்றின் வேகம் முதல் ஈரப்பதம் வரை அனைத்தும் கணக்கிடப்படுகிறது என்றார். காலத்தின் அற்புதம், 1000 மடங்கு முடுக்கம். அப்போது லூலி தனது தங்க கடிகாரத்தை வெளியே எடுத்தார். ஹெச்கிங்கின் கண்கள் முன்னால் ஒரு வாடிய நிலையில் இருந்த பச்சை கொடி மற்றும் பூக்களை நோக்கி அந்த கடிகாரத்தை காட்டினார். 1000 மடங்கு கால முடுக்கம். அடுத்த நொடி அந்த அறை முழுவதும் ஒரு பொன்னிற ஒளி பரவியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் வாடிய பூக்கள் புத்துயிர் பெற்று மலர்ந்தன. பச்சை கொடிகள் மின்னல் வேகத்தில் மேன்னோக்கி வளர்ந்து அந்த அறையின் உயரமான மேற்கூரையை தொட்டன. மென்மையான தண்டுகள் சில வினாடிகளில் கடினமான மரப்பட்டைகளாக மாறின. லூலி நிறுத்து என்று கட்டளையிட்டபோது ஹெச்கிங் அப்படியே உறைந்து நின்றார். அவர் தனது கைகளால் அந்த பச்சைமையான தண்டுகளையும் திடீரென்று உருவான கடினமான மரப்பட்டைகளையும் தொட்டு பார்த்தார். கண்முன்னே ஒரு தாவரம் சில நொடிகளில் முதிர்ச்சி அடைவதைக் கண்ட ஹெச்கிங் தனது சந்தேகங்கள் அனைத்தையும் கைவிட்டார். சிற்காடா பூச்சியின் போது நான் சந்தேகப்பட்டேன், ஆனால் இப்போது அனைத்தும் என் கண்களுக்கு தெளிவாக தெரிகிறது என்று அவர் வியந்தார். தரையையே விரித்து பார்த்தபடி நின்றிருந்த அந்த முதியவரின் முகத்தில் வியர்வை வழிந்தது. அவரது கற்பனை விரிவடைந்தது. ஒரு சிறிய கொடி அல்ல, ஒரு முழு கண்டமே, ஏன் ஒட்டுமொத்த உலகமே இவ்வாறு பசுமையாக மாறினால் எப்படி இருக்கும்?
அவர் தனது மனதில் ஒரு அழகான சித்திரத்தை தீட்டினார். ஒரு பிரம்மாண்டமான பச்சை இலையின் மீது நீண்ட சிவப்பு கொடியுடன் அவர் ஓடிக்கொண்டிருப்பது போலவும், உலகம் முழுவதும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் தீர்ந்து இயற்கை மீண்டும் உயிர் பெறுவது போலவும் அவர் கனவு கண்டார். இந்த மகிழ்ச்சியில் அவரது கன்னங்கள் சிவந்தன. எனது இளமை மீண்டும் திரும்பப் போகிறது என்று அவர் மகிழ்ச்சியுடன் எண்ணினார். பச்சை கொடிகளுக்கு நடுவே நின்று ஒருவித பரவசத்துடன் தனது முகத்தை தடவிக்கொண்டிருந்த அந்த முதியவரை பார்த்து லூலியும் வானும் திகைத்து போனார்கள். ஆனால் தூரத்தில் நின்றிருந்த மிஸ்டர் டாங் மெதுவாக சிரித்துக்கொண்டே, அவர் எப்போதும் இப்படித்தான், இது அவருக்கு சகஜம் என்றார். ஹெச்கிங் இப்போது நிதானத்திற்கு வந்தார். அவர் லூலியை பார்த்து, ஒரு புதிய உலகத்தை படைக்க உனக்கு யார் தேவை என்று மீண்டும் ஒரு முறை சொல் என்று கேட்டார். லூலி தனது தந்திரமான கண்களை சுருக்கி புன்னகைத்தபடி, எனக்கு ஒரு சிறந்த சூழலியலாளர் தேவை என்றார். இதை கேட்டதும் ஹெச்கிங் மெதுவாக சிரித்தார். பின்னர் லூலியை நோக்கி திரும்பி மிகவும் உறுதியாக கூறினார், அப்படியென்றால் அந்த பொறுப்பிற்கு நானே மிகவும் பொருத்தமானவன் என்று நினைக்கிறேன். லூலி தனது அலுவலகத்தின் நீண்ட மேசையின் ஒரு பக்கத்திலும் ஹெச்கிங் அவருக்கு எதிராகவும் அமர்ந்திருந்தனர். இந்த தாளில் நீங்கள் கையெழுத்திட்டால் போதும், நீங்கள் நித்திய கிளப்பின் 7வது ஊழியராக இணைந்து விடுவீர்கள் என்று லூலி கூறினார். லூலி அந்த பரிமாற்ற விதியை விளக்கினார். நீங்கள் கிளப்பிற்கு அளிக்கும் பங்களிப்பிற்கு ஏற்ப உங்களுக்கு ஊழியர் புள்ளிகள் வழங்கப்படும். அந்த புள்ளிகளை நீங்கள் உங்கள் ஆயுட்காலமாக மாற்றிக்கொள்ளலாம். ஹெச்கிங் அந்த ஆவணத்தை உற்று நோக்கிக் கொண்டிருந்தபோது லூலி புன்னகையுடன் மேலும் கூறினார், உடல்தான் புரட்சியின் கேப்டன். உங்களுக்கு இதில் விருப்பமில்லை என்று நீங்கள் சொன்னாலும் உங்கள் உடல் தளர்வடைவதை நான் விரும்பவில்லை. முற்பணம், துருப்பிடிக்காத உடல். ஹெச்கிங் பேனாவை எடுத்து கையெழுத்திடத் தொடங்கிய போது லூலி தனது சக்தியை பயன்படுத்தி ஒரு சிறிய முற்பணத்தை அவருக்கு வழங்கினார். அடுத்த நொடி ஹெச்கிங் அமர்ந்திருந்த நாற்காலியிலிருந்து திடுக்கிட்டு நிமிர்ந்தார். அவரது மூச்சு பலமாக வாங்கியது. இதுவரை அவர் அனுபவிக்காத ஒரு அற்புதமான உணர்வு அவரை ஆட்கொண்டது. உடல் சோர்வு முழுவதும் மறைந்துவிட்டது. எனது கால்களிலும் இடுப்பிலும் இருந்த துரு, அதாவது வலி மற்றும் பிடிப்பு நீங்கிவிட்டது போன்ற உணர்வு என்று அவர் வியந்தார். லூலி தனது கால்களை குறுக்கே வைத்துக்கொண்டு மேசையின் மீது கைகளை வைத்தார். மிஸ்டர் ஹெச்கிங், இப்போது நீங்கள் அதிகாரப்பூர்வமாக எனது கிளப்பின் ஒரு பகுதி என்றார். ரகசிய ஒப்பந்தம், புதிய அடையாளம். அங்கிருந்த வான் உரையாடலில் தலையிட்டார். நித்திய கிளப் தற்போது ரகசிய வளர்ச்சி நிலையில் உள்ளது. எனவே இது பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது. இதற்காக நீங்கள் உங்கள் வீடியோ பிளாகர் பணியையும் சமூக ஊடக புகழையும் விட்டுவிட வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். லூலி குறுக்கிட்டார். அதற்காக ஏற்பாடுகளை நாங்கள் கவனித்துக் கொள்வோம் என்றார். ஹெச்கிங் தனது நாற்காலியில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டார். எனக்கு புரிகிறது. ஓய்வு பெற்றவர் வீட்டில் சும்மா இருப்பது மிகவும் சலிப்பானது. வீட்டில் இருக்கும் பணிப்பெண்ணுடன் பேசுவதை விட இத்தகைய மாபெரும் அறிவியல் பணியில் ஈடுபடுவது மேலானது. ஏனெனில் அவளுக்கு சூழலியலை பற்றி ஒன்றுமே தெரியாது என்று நகைச்சுவையாக கூறினார். ஹெச்கிங் தனது எதிர்காலத்தைப் பற்றி தெளிவாக இருந்தார். எனது இணைய கணக்கை சூழலியல் படிக்கும் என் மாணவரிடம் ஒப்படைக்கப் போகிறேன். அவனுக்கு இத்தகைய விஷயங்களை செய்வதில் ஆர்வம் அதிகம். மேலும் அவன் நகைச்சுவை உணர்வு மிக்கவன் என்று கூறினார். தனது கண்களை மூடி புன்னகையுடன் கூறினார், இப்போது ஒரு புதிய உலகத்தை உருவாக்கும் மாபெரும் திட்டம் என் கையில் இருக்கிறது. இதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று விடைபெற்றார். லூலியின் கொடூரமான வியூகம், காலத்தின் களஞ்சியம். லூலி தனது கைகளை மடியில் வைத்துக்கொண்டு மேசையின் மீது விரல்களால் தாளமிடப்படி தனது திட்டத்தை விளக்கத் தொடங்கினார். தொடக்கத்தில் இந்த உலகம் மிகவும் கரடுமுரடாக இருக்கலாம், ஆனால் எனது ஒரே இலக்கு இதுதான் என்று நிறுத்தியவர் ஒரு திடுக்கிடும் உண்மையைச் சொன்னார். இந்த புதிய உலகில் வாழப்போகும் அனைத்து உயிரினங்களும் எனது கால களஞ்சியமாக மாறப்போகின்றன. லூலியின் இந்த வார்த்தைகளை கேட்டு ஹெச்கிங் திகைத்துப் போனார். லூலி மேலும் தொடர்ந்தார், குறைந்த அறிவு. அந்த உலகில் ஆதிக்கம் செலுத்தப் போகும் உயிரினங்களுக்கு மனிதர்களைப் போன்ற உயர்ந்த அறிவு இருக்கக்கூடாது. அறிவு குறைவாக இருந்தால் பரிமாற்றம் செய்வது எளிது. அதிவேக இனப்பெருக்க உண். அவை மிக வேகமாக தங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும். நீண்ட ஆயுள். அவை நீண்ட காலம் உயிர் வாழ வேண்டும். பூமியில் நிகழும் பிறப்பு மற்றும் இறப்பின் காரணங்களையும் விளைவுகளையும் நாம் மிக நெருக்கமாக பிரதிபலிக்க வேண்டும். அப்போதுதான் கால மாற்றத்திற்கு மிகவும் பொருத்தமான உயிரினங்களை தேர்ந்தெடுக்க முடியும் என்று லூலி தனது கண்ணாடியை சரிசெய்தபடி கூறினார். எக்காலஜிஸ்டின் திகைப்பு, படைப்பா அல்லது சித்திரவாதையா? ஹெச்கிங் வெறித்த கண்களுடன் அந்த பிரம்மாண்டமான திட்டத்தை எண்ணி பார்த்தார். ஒருபுறம் ஒரு சிறிய கிரகத்தில் உயிர் வாழ்க்கையை உருவாக்குவது ஒரு மாபெரும் அறிவியல் சாதனை. ஆனால் மறுபுறம் லூலியின் இந்த சிந்தனை மிகவும் கொடூரமானது என்பதை அவர் உணர்ந்தார்.
லூலி அந்த உயிரினங்களை வெறும் காலத்தை சேமித்து வைக்கும் வங்கிகளாக மட்டுமே பார்க்கிறார். இது ஒரு புதிய உலக படைப்பு என்பதை தாண்டி காலத்தின் மீதான ஒரு மாபெரும் ஆதிக்கம் என்று ஹெச்கிங் எண்ணினார். லூலியின் பேச்சை கேட்ட ஹெச்கிங் அதிர்ச்சியில் உறைந்தார். இந்த லூலியின் சிந்தனை முறை சாதாரண மனிதர்களிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டது. காலத்தின் உதவியுடன் உலகை படைப்பதன் மூலம் அவர் ஒரு படைப்பாளியாக, கிரியேட்டராக மாறத் துடிக்கிறார் என்று அவர் எண்ணினார். அதே சமயம், ஒருவேளை நாமும் கடவுள்களின் பார்வையில் ஒரு கடலில் விழும் துளியை போன்றவர்கள்தானோ என்ற ஆழமான சந்தேகம் அவர் மனதில் எழுந்தது. லூலி தனது கைகளை விரித்து அந்த நுண் உலகத்தை ஆளுவதைப் போல அவர் கற்பனை செய்து பார்த்தார். பரிணாமத்தின் இருண்ட பக்கம், இயற்கை தேர்வு. இந்த கோட்பாடு சாத்தியமானதுதானா என்று கேட்டார் ஹெச்கிங். ஒரு நிமிடம் மௌனமாக இருந்துவிட்டு தனது மனக்கண்ணில் ஒரு விண்கல் பூமியை நோக்கி பாய்வதை கற்பனை செய்தார். எல்லாமே மிகவும் கொடூரமான, கடுமையான இயற்கை தேர்வு மூலமே தொடங்குகிறது என்று அவர் பதிலளித்தார். டைனோசர்களின் அழிவையும், ஒரு மாபெரும் வெடிப்புக்கு பின் நிகழ்ந்த இனங்களின் ஒட்டுமொத்த அழிவையும், மாஸ் எக்ஸ்டிங்ஷனையும் அவர் விவரித்தார். கடுமையான சூழலின் தேவை. ஆய்வகத்தின் சூழலை பற்றி பேசிய ஹெச்கிங், இந்த ஆய்வகத்திற்குள் நம்மால் தாவரங்களுக்கு தேவையான ஒரு சொர்க்கத்தை உருவாக்க முடியும். ஆனால் உங்கள் இலக்கை அடைய, அதாவது காலத்தை சேமிக்கும் வலிமையான உயிரினங்களை உருவாக்க, நமக்கு மிகவும் கடுமையான மற்றும் சவாலான சூழல் கொண்ட ஒரு இடம் தேவை, ஹார்ஷ் என்வாயன்மெண்ட் என்று நிபந்தனை விதித்தார். வலிமையான உயிரினங்கள் உருவாவதற்கு அவை போராட்டங்களை சந்திக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். லூலி தனது முகத்தை தடவியபடி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். ஹெச்கிங் முன்வைத்த சவால் பெரியது. ஒரு முழுமையான மற்றும் மூடிய சுற்றுச்சூழல் மண்டலத்தை உருவாக்க இந்த ஆய்வகம் போதாது. இதற்கு ஒரு பிரம்மாண்டமான இடம் தேவை. லூலி வஞ்சகமாக சிரித்தபடி தனது உதவியாளர் வான் பக்கம் திரும்பினார். நமது பிரதிநிதி ஜாபாத் உடனடியாக பணியை தொடங்கட்டும். விலை எவ்வளவு ஆனாலும் கவலையில்லை. நமக்கு ஒரு பொருத்தமான இடம் தேவை என்று கட்டளையிட்டார். தாய்லாந்து பயணம், ஒரு மன்னரின் பேராசை. லூலி தனது மற்ற ஊழியர்களின் நிலவரம் குறித்து கேட்டபோது வான் ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்து கொண்டார். மிஸ்டர் ராங் மற்றும் ஜூவென் தற்போது தாய்லாந்து மன்னர் 10ஆம் மார்க்கஸை சந்திக்க விமானத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். விமானத்தில் இருந்தபடி மிஸ்டர் ராங் ஜூவினிடம் ஆலோசித்தார். மன்னர் மார்க்கஸ் அதிகாரத்தின் மீது மிகுந்த வேட்கை கொண்டவர். உலகிலுள்ள அனைத்து மன்னர்களுக்கும் உள்ள ஒரே பொதுவான ஆசை சாகாவரம், லாஞ்சிவிட்டி மற்றும் என்றும் நிலைத்திருக்கும் ஆட்சி என்று அவர் கூறினார். தங்களிடம் இருக்கும் ஆயுள் நீட்டிப்பு என்ற துருப்புச்சீட்டை காட்டினால் மன்னரை எளிதில் பணி வைக்கலாம் என்று அவர்கள் நம்பினார்கள். ஜூவின் தனது மடியில் கை வைத்தபடி முன்னோக்கி சாய்ந்தார். மிஸ்டர் டாங்கின் உடல்நிலை மீண்டது குறித்த மருத்துவ அறிக்கைகளை நான் எடுத்து வந்துள்ளேன். இது மன்னரை நிச்சயம் கவரும் என்றார். மிஸ்டர் ராங் மற்றும் ஜூவின் தங்கியிருந்த அந்த பிரம்மாண்டமான மாளிகை நவீன காலத்தின் வசதிகளையும் பாரம்பரிய தங்க அலங்காரங்களையும் கொண்டிருந்தது. வெண்ணிற சீருடை அணிந்த பாதுகாவலர்கள் அவர்களை வரவேற்க மிஸ்டர் ராங் அந்த மண்ணில் கால் பதித்தார். கடைசியாக நான் இங்கே வந்தபோது ஒரு சிறுவனாக இருந்தேன் என்று அவர் பழைய நினைவுகளில் ஆழ்ந்தார். அப்போது பிரகாசமான மஞ்சள் ஆரஞ்சு நிற மேலங்கை அணிந்த மன்னர் மார்க்கஸ் 10வது மிகுந்த உற்சாகத்துடன் வெளியே வந்து அவர்களை வரவேற்றார். மிஸ்டர் ராங், உங்களை பார்க்க மிகவும் புத்துணர்ச்சியாக இருக்கிறதே என்று கூறி அவர் கைகளை குலுக்கினார். அரியணையும் அதிகாரமும். மன்னர் அரியணை ஏறியதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்த ராங் அவரது தந்தை ஒரு சிறந்த தலைவர் என்று புகழ்ந்தார். மன்னர் மார்க்கஸ் பதிலளிக்கையில், எனது தந்தை உங்கள் குடும்பத்தின் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருந்தார். உங்களது வணிகங்கள் எப்போதும் பெரிய லாபத்தையும் வெற்றிகளையும் தந்துள்ளன என்று பாராட்டினார். அதிகாரப்பூர்வமான வணக்கங்களுக்கு பிறகு மன்னர் சிரித்தபடி, இந்த மரியாதைகளையெல்லாம் விட்டுவிட்டு வாருங்கள், நாம் உள்ளே சென்று பேசுவோம் என்று அவர்களை வரவேற்பறைக்கு அழைத்துச் சென்றார்.